ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எம்ஜிஆருக்கு அடுத்தது யார பேரை சொல்லுவாங்க, இன்றைக்கு வரைக்கும் யார் பேர் சொல்லுவாங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருடைய இடங்க அது. அந்த இடத்தை நீங்க முதலமைச்சரா இருக்கும் போதே உங்களால பாதுகாக்க முடியல. அப்போ அதை டெம்பரரியா நீங்க என்ன பண்ணோம், தரைப்பாலத்தில் நான் போக மாட்டேன், நான் மேம்பாலத்தில் தான் போவேன் அப்படின்னு நீ தானே வலிக்க விட போற. அதுக்காக தான் உனக்கு உன்னுடைய வசதிக்காக தான் ஒரு தரைப்பாலத்தை போடுறாங்க. கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணி பழகிக்கோ, பிற்பாடு அந்த மேம்பாலத்தை சரிப்படுத்தணும், நீ போய்க்கோ. அந்த மாதிரி இந்த மசோதா. ஆனா இந்திய தேசத்துல மட்டும் இந்த அரசியல்வாதிகள் வீணா மக்களை சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள், பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் சொல்லி எஃப்சிஆர்னால எந்த ஒரு கஷ்டமும் எந்த சிறுபான்மையினருக்கும் எந்த ஒரு ஸ்தாபனத்துக்கும் வரவே வராது. அதனால இவங்க இந்த கதைலாம் ரொம்ப நாள் ஓடாது. இவங்க பாட்டு கொடுத்துட்டே இருக்கோம், அந்த மசோதா பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த மசோதாவை நான் வரவேற்கின்றேன். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மோடி அவர்கள் ஏற்கனவே இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்ல பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். இப்ப திடீர்னு அடுத்த கட்டமா இன்னொரு இரண்டு மாற்றங்களும் கொண்டுவரப்பட்டிருக்கே சார். இது எந்த விதத்துல தாக்கம் ஏற்படுத்தும், அந்த மத மாற்றம் கும்பல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது? அது மாற்றம்னு ஒன்றும் இல்லைங்க. 2024 ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அதை என்ன பண்றாங்க, கொஞ்சம் திருத்தி அமைத்து மசோதாவை கொண்டு வராங்க. பார்லிமெண்ட்டை எல்லா எம்பி உடைய ஓகே சொல்லி எல்லாரும் சொல்லி அதை என்ன பண்ணுறாங்க, மசோதா கொண்டு யாருக்காக செய்கிறாங்க, இந்த தேசத்தின் நன்மைக்காக, பாரத தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அவர் ஒன்றும் ஃபாரின் ஃபண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வர வேண்டாம்னு சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபாரின் ஃபண்ட்ஸு இந்தியாவுக்குள்ளே வரணும்னு வரக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. ஃபாரின் ஃபண்ட்ஸ் வரட்டும், ஆனால் வந்த அந்த ஃபண்ட்ஸை நீங்கள் எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு அவர் கேட்குறாரு கேள்வி. தப்பே இல்லையே. இது எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் உங்கள் அப்பா கீழே இருக்கிறீங்க, உங்கள் அப்பா தான் உங்களை படிக்க வச்சார், உங்கள் அப்பா தான் உங்களை ஆளாக்கினாரு. இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. வேலைக்கு போய் என்ன பண்ணுறீங்க, சம்பளத்தை எடுத்துகிட்டு வரீங்க. எங்கே கொடுப்பீங்க? அப்பாட்ட கொடுக்கணும். இந்தாங்கப்பா, நான் முதல் சம்பளம் வாங்கிட்டேன், நீங்கள் பார்த்து எனக்கு ஏதாவது பாக்கெட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லணும். இப்போது நீங்கள் நடத்துகிற திட்டங்கள்லாம் எங்கே? பாரத தேசத்தில். சரியா? நீங்கள் உங்கள் திட்டங்களை யாருக்காக செய்கிறீங்க? பாரத தேச மக்களுக்காக செய்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எதிர்த்து நிற்பாங்களா? அவங்க நிச்சயமாக எதிர்த்து நிற்க மாட்டார். பிரதமரோ உள்துறை அமைச்சகமோ எதிர்த்து நிற்கவே நிற்காது. ஏன்னா நம்முடைய நாட்டுக்காக ஏதோ ஒரு திட்டத்தை வைத்து இந்த அருமையான ஸ்தாபனமானது அழகாக கொண்டு வருது, மக்களுக்கு சேவை செய்யுது. ஏதோ நம்ம கூட சேர்ந்து அவங்க சேவை செய்கிறாங்கன்ற மனப்பான்மை உள்ளவர்கள் தான் பிரதமரும் உள்துறை அமைச்சரும். அவர்கள் இந்த நல்ல காரியத்தை நீங்கள் செய்வதற்கு உங்களோடு கூட இணைந்து அது எப்படி செய்யலாம் என்று சொல்லி ஒரு மசோதாவை கொண்டு வராங்க, ஒரு கான்ஸ்டியூஷன் கொண்டு வராங்க. அந்த கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இதில் தவறே இல்லையே. அதாவதுங்க, ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க. பிரிட்ஜு கட்டும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு மேம்பாலம் கட்டும்போது தரப்பாலம் ஒன்று அமைப்பாங்க, டெம்பரரியாக அமைப்பாங்க. எதுக்குன்னா உங்களுக்கு எந்த விதத்தையும் தடை ஏற்படக்கூடாதுன்னு. அப்போ அதை டெம்பரரியாக நீங்கள் என்ன பண்ணோம், தரைப்பாலத்தில் நான் போக மாட்டேன், நான் மேம்பாலத்தில் தான் போவேன் அப்படின்னு நீ தானே வலிக்க விட போகிற. அதுக்காக தான் உனக்கு உன்னுடைய வசதிக்காக தான் ஒரு தரைப்பாலத்தை போடுறாங்க. கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணி பழகிக்கோ, பிற்பாடு அந்த மேம்பாலத்தை சரிப்படுத்தணும், நீ போய்க்கோ. அந்த மாதிரி இந்த மசோதா உங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செய், இந்த மாதிரி செய்தனா உனக்கு ஈஸி. அப்போ என்ன ஆகும், இப்போ ஃபாரின்லேருந்து பணம் அனுப்புகிறான். பணம் அனுப்பும்போது அவனுக்கும் ஒரு கேள்வி வரும்ல, நான் அனுப்பிச்ச இந்த திட்டத்துக்காக நான் அனுப்பிச்சேன் பணம், நீ என்ன பண்ண அப்படின்னு அவன் கேட்பான். அப்போ தைரியமே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கவர்மெண்ட்டுடைய ஆடிட்டே என்கிட்ட இருக்குது, இந்தாங்க பிடிங்க, நீங்கள் இத்தனை கோடி 10 கோடி அனுப்பிச்சிங்க, 10 கோடியில் 1 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுக்க வேண்டிய வரியை கட்டிட்டேன், மிச்சம் 9 கோடி நான் சொன்ன திட்டங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். இந்த 1 கோடி அரசாங்கத்துக்கு கொடுத்ததுனால இந்த திட்டத்தின் சில காரியங்களை செய்ய முடியல, அதனால நீங்க எனக்கு கொடுங்கன்னு இன்னும் கேட்கலாமே. தவறே இல்லையே, நல்லதுக்காக தானே சொல்றாங்க. இது என்ன தவறு? உடனே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுறாரு, சிறுபான்மையினருக்கு எதிராக இவர்கள் செய்கின்றார்கள், அடுத்தது இந்து கோயில்களையும் அபகரித்து விடுவார்கள். நான் முட்டாளா இருக்கிறான்.
அவன் படித்தவன் மாதிரியே பேசுகிறான், படித்தவன் மாதிரியே பேசுகிறான் அந்த வில்சன்றவன். சிந்திக்கணும். இப்போ நீ எதிர்கட்சியாக இரு, நீ எந்த கட்சியாக இரு. வில்சன்னு நீ ஒரு கிறிஸ்தவன், நீயே சிறுபான்மையினை சேர்ந்தவன், உண்மையை பேச கற்றுக்கும். ஏன் இந்த மாதிரிலாம் வீணா மக்களை தூண்டி விடுற? சரி, ரொம்ப நீ அறிவாளி தான், ரொம்ப உனக்கு அறிவு இருக்குது. இது எங்கே இந்த மசோதா கொண்டு வர போகிறாங்க? பாராளுமன்றத்தில். அங்கே போய் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட போய் கேளு உன் ஆதரவை. இதுக்கு யாரும் ஒத்து போகாதீங்க, இதுக்கு எதிர்த்து நீங்கள் குரல் கொடுங்க அப்படின்னு அங்கே போய் பேசு. இங்கே மக்கள்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? இப்போ நீ மக்கள்கிட்ட சொல்றதுன்னா என்ன ஆகுதுன்னா, மக்களை நீ தூண்டி விடுகிறாய் போராட்டங்களுக்கு. விளங்குதா? கலவரத்தை தூண்டி விட்டு கொண்டிருக்கின்றாய். சிறுபான்மை மக்களுக்கு என்ன பண்ற? ஒரு ட்ரிகர் பண்ணி அவங்கள, உங்களுக்கு எதிராக மத்திய அரசு இருக்கு, அதனால நீங்கெல்லாம் போராட்டம் பண்ணுங்கன்ற மாதிரி நீ போராட்டத்தை தூண்டி விடுகின்றாய். முதலாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரை நீக்கணும். அந்த தலைவர் நல்லவராக இருந்தார். ஏன்னா அடுத்து இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, இந்து கோயிலுக்கும் இது பிரச்சனை வரும் அப்படின்னு. இந்து கோயிலுக்கு எப்படி பிரச்சனை வரும்? உடனே அதை பார்த்து கொண்டு இருந்தவங்க சொன்னாங்க, இந்து கோயிலுக்கு நிறைய பணம் வருதுங்க, வரதான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல, அதை மறுக்க முடியாது. இந்துக்களும் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நான் கனடா நாட்டில் பார்த்தீங்கன்னா போயிருக்கிறேன். கனடா நாட்டில் முருகன் கோயில் அவ்வளோ பெருசாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அங்கே ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கார் ஒரே நேரத்தில் பார்க் பண்ணலாம். அவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துருக்காங்க கனடா தேசத்துக்காக. கோயிலும் அவ்வளோ பெருசாக இருக்கும். அதே மாதிரி லண்டனில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆங்கிலிக்கன் சர்ச் இருக்குது, அதை ஒட்டியே ஒரு முருகன் கோயில் இருக்குது. எந்த காலத்தில் நாங்களும் அந்த கோயிலுக்காரங்களும் சண்டை போட்டதே கிடையாது. வழங்குதா? அந்த நாட்டில் அவ்வளோ ஐக்கியமாக நடந்துட்டு இருக்குது. அங்கே டிங்கு டிங்கு டிங்குன்னு சவுண்டு கேட்கும் அந்த முருகன் கோயில். இங்கே எங்கள் சர்ச்சு நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. நாங்கள் 2 பேரும் எல்லாம் ஒன்றா தான் போயிட்டு இருக்கிறோம். எங்கள் ஆங்கிலிக்கன் திருச்சபை அங்கே இருக்குது. ஆனால் இந்திய தேசத்தில் மட்டும் இந்த அரசியல்வாதிகள் வீணா மக்களை சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள், பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் சொல்லி எஃப்சிஆர்ஐனால எந்த ஒரு கஷ்டமும் எந்த சிறுபான்மையினருக்கும் எந்த ஒரு ஸ்தாபனத்துக்கும் வரவே வராது. எப்போ தெரியுமா? நீங்கள் கரெக்டாக வச்சிருந்தா. ஆடிட்டிங் உனக்கு கொடுத்தானே ஆகணும். நீங்கள் எல்லாத்தையும் இவங்க பாயிண்ட்ல போட்டு போயிட்டா இதான பிரச்சனை. இப்போ திமுக உள்ள பிரச்சனை அதுதானே. அதை தானே அந்த வில்சனும் என்ன பண்றாரு? அவரு பிரச்சனையை சொல்வதற்கு பதிலாக மக்களை திசை திருப்புகின்றார். இப்போ விளங்குதா? இப்போ அவங்க மேல என்ன பண்றாங்க எல்லாரும்? விஜய் ஆட்சியாளர் என்ன பண்றாரு? இப்போ அவங்க மேல கேஸ் தொடுக்கிறாரு. கேஸ் தொடுக்கிற காலத்தில் நீங்களும் என்ன பண்ணக்கூடாது? அது மேல கண்ணு வச்சிடக்கூடாது. அதுக்காக திசை திருப்புறார். எஃப்சிஆர்ஐ மசோதா. இப்போ என்னத்துக்கு எஃப்சிஆர்ஐ மசோதா? நீ தமிழ்நாட்டில் சொல்லி என்ன பண்ண போற? போ பாராளுமன்றத்தில் போய் சொல்லு, அங்கே உள்ள எம்பிக்கிட்ட போய் பேசு. நீ உன் கூட இருக்கிறாங்க 40 எம்பி, அவங்கள்ட்ட போய் சொல்லு. இப்போ நீங்களாம் இது ஒத்து போகாதீங்கப்பா, எதிர்த்து குரல் கொடுங்க பாராளுமன்றம், அவங்கள்ட்ட போய் சொல்லு. மக்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அதை ஒருத்தன் போடுறான், சத்தியம் டிவிக்காரன் ஒருத்தன். அவன் பேசுறதெல்லாம் பொய், ஆனால் போடுறது என்ன? சத்தியம்னுவான் பேர். விளங்குதா? நீங்கள் நல்லா கவனிங்க. அந்த சத்தியம் டிவியில் மட்டும்தான் அது வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஒரு கிறிஸ்தவ சேனல் அது, புரியுதா? அவன் சத்தியமே போட மாட்டான், எதுவுமே எல்லாம் பொய்யா போட்டுட்டு இருப்பான். கொஞ்சம் அப்படி கையை விரல வச்சவனே பிஜேபி நல்லவன் போட்டான் நடுவில். நீங்கள் கவனிச்சிங்களா இல்லை எனக்கு தெரியல. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவாக போட்டுகிட்டே இருந்தான். என்னன்னா அவன் சேனலில் பிரச்சனை வந்துச்சு, சேட்டலைட்டில் லைசன்ஸ் பிரச்சனை வந்துடுச்சு. உடனே பிஜேபி பற்றியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டான், நல்லதாக போட ஆரம்பிச்சிட்டான். அப்போ திருட்டு பையன் தானே அவன். விளங்குதா? அதனால் அந்த சத்தியம் டிவியை பார்க்குறவங்களாம் முட்டாள்கள். அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சத்தியமான காரியம் அதில் வரல. அதில் தான் இந்த எஃப்சிஆரை பற்றி இவர் பேசுகிறார், பேட்டி கொடுக்குறது அங்கே தான் போடுறாங்க. மற்ற இதில் நான் நிறைய பார்க்கவே இல்லை, சத்தியம் டிவியில் மட்டும் நான் பார்த்தேன். அதனால் எஃப்சிஆரை பற்றி எந்த கிறிஸ்தவனும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, இஸ்லாமியர்களும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, சீக்கியர்களும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. அதாவது வர்ற பணம் தீவிரவாதத்துக்கு போகக்கூடாது, அல்ல போதைப் பொருளுக்கான காரியங்களுக்கு போயிடக்கூடாது. அதை வாங்கின காசை எந்த திட்டத்திற்காக வாங்கினா அதற்காக நீ செலவிடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நல்லது தானே. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம். நீ ஏற்றுக்கொள்ள முடியலையா, உன் ஸ்தாபனத்தை மூடிட்டு நீ போயிட்டே இரு. நான் கூட எஃப்சிஆரை வச்சிருக்கிறேன், அதனால தைரியமா நான் பேசிட்டு இருக்கிறேன். விளங்குதா? ஏன் எஃப்சிஆரை க்ளோஸ் பண்ணலையே? எங்க கணக்கு உண்மை கணக்கு கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எனக்கு ஆகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவர் பண்றாரு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் என்னத்துக்கு பயப்படணும்? அடுத்து நான் என்ன சொல்லுவேன்? அருமையான கண்ணதாசன் பாட்டு எழுதினார், என்னை வளம் இல்லை இந்த திருநாட்டில்,
ஏன் கை ஏந்த வேணும் வெளிநாட்டில். அருமையான பிரதமர் மோடி அதான் சொல்றாரு, மேக் இந்தியா மேட் இன் இந்தியா அப்படின்றார் இல்லையா. எல்லாவற்றையும் நம்ம நாட்டிலே நம்ம செய்வோம். இப்போ எஃப்சிஆர் வாங்கணும்னு நினைக்கிறாங்களா, ஃபண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் கூட என்னை கேட்கலாம், அப்போ சிலர்லாம் வந்து இந்த ஊனமுற்றோருக்காக அல்லது நல்ல ஆஸ்பத்திரிலாம் நடத்துகிறாங்க, அவங்களுக்குலாம் பணம் தேவைப்படும் இல்லையா அப்படின்றாங்க. அதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு வழியை சொல்கிறேன். பாருங்கள், நம்ம தேசத்தில் ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்குது. இந்த ஐடி கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு தெரியும், சிலர் ட்ரஸ்ட் வச்சுருவங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து ஒரு 7 ட்ரஸ்ட் வச்சுருக்கிறேன், 1 இல்லை 7 ட்ரஸ்ட் வச்சுருக்கிறேன். சரியா? இந்த ட்ரஸ்ட்டில் உங்களுக்கு நிதி வேணுமா, நீங்கள் ஒழுங்கானபடி உங்கள் திட்டங்களை சரியாக செயல்படுத்தினீங்கன்னா அந்த 1 வருஷம் செயல்பாடு என்ன பண்ணுங்கள், ஒரு ஐடி கம்பெனிக்கிட்ட அப்ரோச் பண்ணுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க டாக்ஸ் கட்டுறாங்க இல்லையா, 80Gன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. நம்முடைய மத்திய அரசு அழகாக 80Gன்னு வச்சுருக்கிறாங்க. அந்த 80G ஏன் வச்சுருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும், அவங்க ஒரு ரெசிப்ட் கொடுக்கணும், அது பில்லு கொடுக்கணும். அந்த பில்லை காமிச்சாச்சுன்னா அவங்களுக்கு வரி விலக்கு கிடைக்கும். அந்த வரி விலக்குனால கம்பெனியும் பயனடையுது, அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகுது, பணம் கிடைக்குது. விளங்குதா? ஸோ அப்படிப்பட்ட நிதிகளை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இது எஃப்சிஆரே இதுக்கு தேவையே இல்லை. எல்லா நிதியும் இந்திய தேசத்திலே கிடைக்கும். வீணா போட்டு எஃப்சிஆர் மத்திய அரசு ஏதாவது ஒரு குற்றம் சொல்லணும், பிஜேபி அரசாங்கத்தை ஏதாவது குற்றம் சொல்லணுன்றதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. அதை தான் நான் சொல்ல முடியும். அதனால் மக்கள் இதை புரிந்து கொள்ளணும். அடுத்தது, நேற்றை கூட என்னுடைய ஆலயத்தில் ஒரு போதகருக்கு வந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் எஃப்சிஆரை வேணும்னு சொல்லி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு போதகர்கிட்ட கேட்டிருக்கிறார். அந்த போதகர் நான் சொல்ல 7 லட்ச ரூபா கொடுத்தனா எஃப்சிஆர் என்ன ஒன்று வாங்கி தரேன். எஃப்சிஆருக்கு வெறும் 1000 ரூபாய் தாங்க. 7 லட்சம் எங்கே இருக்குது, 1000 ரூபாய் எங்கே இருக்குது தெரியுதா? அப்போது ஏமாத்துறோம் யாரு சொல்ல மாட்டீங்களே? என்ன மத போதகர், கிறிஸ்தவ போதகர் தான் 7 லட்ச ரூபாய் இன்னொரு போதகரை ஏமாத்துறான். விளங்குதா? இந்த வில்சன் கூட உட்காந்து பேட்டி கொடுத்தாரு, சென்னை ப்ரெஸ்ஸில் பேட்டி கொடுத்துருக்காரு இந்த எஃப்சிஆரை பற்றி. அவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தார், இந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்தார். அவர் உண்மையான மத போதகரான்னு கேட்டால் இல்லவே இல்லை, நான் தைரியமாக சொல்ல முடியும். விளங்குதா? அவர் 2000 ரூபாய் கொடுத்து இல்லை 5000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பார் அந்த பட்டம். படித்து கிடித்து வந்தவர் அல்ல அவர். இன்னொரு பக்கத்தில் சமூக ஆர்வலர்னு யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் சமூக ஆர்வலரே கிடையாது. அவர் எஃப்சிஆரை பற்றி பேச ஏதோ முழிச்சுன்னு நீ உட்காந்து நடக்கிறாங்க. ஏன்னா எஃப்சிஆரை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதனால் எஃப்சிஆரை பற்றி தெரிஞ்சவங்க அதை வாங்கி அதை செயல்படுத்துறவங்களுக்கு இவங்க பேசுகிறதெல்லாம் பொய்யான காரியம் நல்லாவே தெரியும். அதனால் இவங்க இந்த கதைலாம் ரொம்ப நாள் ஓடாது. இவங்க பாட்டு கொடுத்துட்டே இருக்கணும், அந்த மசோதா பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த மசோதாவை நான் வரவேற்கின்றேன். ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபை, ஆங்கிலிக்கன் கம்யூனியன் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா இந்த மசோதாவை வரவேற்கின்றது. போதுமா? அதிமுக இப்போ ரீசெண்டாக சொன்ன மாதிரி சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வேலுமணி அவர்களுமே கொஞ்சம் குடைச்சலாக இருக்கு, பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமியோட ஆளுமை மிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு சொல்லப்பட்டுச்சு சார். இப்போ என்ன சார் ஆச்சு அவருக்கு? இல்லை, ஆளுமைன்னு சொல்ல முடியாது, நிர்வாகத்திறன் இல்லாதவர். அதாவது இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், முதலமைச்சர் வேட்பாளராக என்னைக்கு எடப்பாடி நின்னாரோ அன்னைக்கெல்லாம் அவருக்கு தோல்வி தான், எந்த இடத்துலையும் வெற்றியே இல்லை. அப்போ அவர் முதலமைச்சராக இருந்தார்னா யாரால் இருந்தார்? அன்னைக்கு அருமையான சகோதரி சசிகலா தான் என்ன பண்ணாங்க, அவர் முதுகில் தட்டி கொடுத்து, அவர் காலில் விழுந்தார ஊர்ந்து போனார், அதெல்லாம் வேற கதை. என்ன தட்டி கொடுத்தப்பா நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இவர் நல்ல நிர்வாகியாக இருந்தால் என்ன பண்ணிருக்கணும், அந்த அம்மா ஜெயிலேருந்து வந்த உடனே, அம்மா வாங்க நீங்கள் பொதுச் செயலாளராக இருங்க, என்ன நீங்கள் கட்சியை நடத்துங்க, நீங்கள் என்ன முதலமைச்சரை உட்கார வச்சுருக்கேன், நீ கட்சி தலைமை எடுத்து நீங்கள் நடத்துங்க, நீங்கள் இருந்தால் தான் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கும் அப்படின்ற நிலைக்கு அவர் வந்திருக்கணும் அன்னைக்கே. என்ன என்றைக்கு அந்த நிலைக்கு அவர் வரலையோ, அதாவது அருமையான நம்ம சசிகலா அம்மையார் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த தேர்தலுக்கு முன்பதாக அவங்க ஒரு கட்சியை ஆரம்பித்து, எடப்பாடி என்னெல்லாம் பிரச்சனைகள் கொடுத்தாரு, சிறைச்சாலை நான் இருக்கும்பொழுது, நான் பரோலில் வரும்போது என்னெல்லாம் பிரச்சனை கொடுத்தாரு, என் சொந்த கணவனை கூட பார்க்க விடலைன்ற மாதிரி என்னெல்லாம் பிரச்சனை கொடுத்தார் பார்க்க வந்தபோது
என்ற காரணங்கள் எல்லாம் அவங்க சொன்னாங்க. இப்போ இதே காரியத்தை கட்சியில் உள்ள எத்தனையோ நிர்வாகிகள்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டாயம் பகிர்ந்து கொண்டு இருப்பாங்க. இப்போ இதுதான் வீக் ஆகுது எடப்பாடிக்கு. சரிங்களா? அடுத்தது கொடாநாடு. ஏங்க அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் கொடாநாட்டில் ஏங்க உங்கள் தலைவி, உங்கள் கட்சி தலைவியுடைய ஒரு இடம் அது. ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எம்ஜிஆருக்கு அடுத்தது யாரை பேரை சொல்லுவாங்க, இன்றைக்கு வரைக்கும் யார் பேர் சொல்லுவாங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருடைய இடங்க அது. அந்த இடத்த நீங்க முதலமைச்சராக இருக்கும்போதே உங்களால பாதுகாக்க முடியல. அப்போ இதுல என்ன தெரியுது, ஒண்ணு நீங்க தான் அது குற்றவாளியா இருக்கணும், இல்ல நீங்க சரியா பராமரிக்கல பாதுகாக்கலன்னு இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க நிர்வாகத்திறன் இல்லாதவர். எப்படி யார் இருப்பா? ஏங்க ஓபிஎஸ் உங்களை விட்டு போயாச்சு, எல்லாரும் ஒவ்வொருத்தரா வெளியே வருவாங்க, இவர் மட்டும் தனி மரமா நிற்பாரு. இதுல ஒரு பேட்டியில வேற சொல்றாரு, நான் பார்க்குறேன், என் மகனை வந்து கட்சியில் ஒரு தொண்டனாக தான் வச்சிருக்கிறேன். கட்சி உள்ள வருமே எல்லாம் தொண்டனாக தான் வருவாங்க. எடுத்தோன்னே தலையை பொறுத்து கொடுத்துருவாங்களா? எல்லாம் தொண்டனாக தாங்க வருவாங்க. பிற்பாடு தானே தலைவன் ஆவாங்க. இப்போ இவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு வந்தோன்னே அவர் மகன் என்ன பண்ணுவார், அடுத்த பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வைப்பார். இதான் நடக்க போகுது. அப்படி உட்கார்ந்தும் பிரயோஜனம் இல்லை. கஷ்டப்பட்டு அன்னைக்கு ரெட்டை இலையை அருமையான டாக்டர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். ஆனால் ரெட்டை இலை என்ன பண்ணிடுச்சு, ஒரு இலை காஞ்சி போச்சு. இப்போ அடுத்த இலையும் காய போகுது. அதான் நடக்க போகுது. ஓகே சார், அற்புதம் வழக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் போன நேரத்தில் இதெல்லாம் முதல்ல மிக நன்றி சார். ரொம்ப நன்றி.